நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். டேஷ் போட்டு எத்தனை இடங்கள்ல பேசியிருக்கிறாரு, கொத்து புரோட்டா பேசியிருக்காரையா, அப்புறம் வந்து கவர்ச்சினால ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, நான் என்ன அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா. இப்ப இந்த டேஷ் போட்டு பேசக்கூடிய அந்த டேஷ்ல என்ன வேணா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்ப இது ஆபாசமா இல்லையா? அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் மதன். வணக்கம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆபாசமாக பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு நடந்திருக்குது. அந்த 9 பிரிவு எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆபத்தான பிரிவுகளா இருக்குது. அவருடைய உரை அவ்வளவு மோசமா இருந்ததா? முதல் விஷயம், உதயநிதி பேசுனது ஆபாசம், கண்டிக்கத்தக்கது, அதை நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை ஒரு அறிக்கையின் மூலமாக கண்டித்திருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதில் நீங்கள் வந்து கண்டிப்பதற்கோ நடவடிக்கை எடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. அதில் நேரடியாக அவர் வந்து பேசலை. இப்படி சொல்லலாமா, தமிழ் சினிமாவில் வந்து இரட்டை அர்த்தத்தில் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறார் வேணா சொல்லலாம். ஆனால் அந்த உரையினுடைய முழு அம்சம் அது இல்லை. ஒரு 99% ஒரு காவிரி பிரச்சனை, தாவேகா அரசு மீதான விமர்சனங்கள், அமைச்சர்கள் என்ன யோக்கியதையில் இருக்கிறாங்க, இதை தான் அம்பலப்படுத்தி பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு அறிக்கையை விட்டு கண்டிக்க வேண்டிய விஷயத்திற்கு கைது நடவடிக்கை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ விஜயை பொறுத்தவரை அவர் கடவுள், நம்மெல்லாம் மனிதர்கள் கடவுளை பற்றி பேசலாமா? விமர்சிக்கவே கூடாதா? ஆமா, பேசவே கூடாது. உதயநிதியும் மனுஷர் தான். அதனால கடவுளை யாரும் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா கைது செய்வோம். இது இந்த ஆட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 80-90 நாள் ஆக போகுது. இதுல மாரிதாஸ்ல ஆரம்பிச்சு இப்போ உதயநிதி வரைக்கும் இதுல 2 எம்எல்ஏ, அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன், அப்புறம் ஜென்சி டிஎம்கே அன்பானந்தம், ஒரு பெண்ணு, இப்படி பலரையும் அவர்கள் இந்த கைது செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக யாரும் கடவுள் விஜயை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு நோக்கம். 2வது, இவர்கள் எப்பவுமே தங்களுடைய ஆட்சியினுடைய கையாலாகத்தனம், அலட்சியம், தங்களுடைய பொறுப்பற்ற தன்மை, இதை திசை மாற்றுவதற்காக இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை காவிரி பிரச்சனை. காவிரியில ஏன் தண்ணி வரல, இதுதான் ஒரு மாதமா ஓடிட்டு இருக்கு. வந்துருச்சு, மேகதாதுல வந்து அணை கட்ட போறாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கட்டக்கூடாது. இப்ப ஒரு மாதமா இது பேசிட்டு இருக்கும்போது இதற்கு என்னைக்காவது விஜய் வாயை திறந்து பதில் சொல்லியிருக்காரா? சொல்லல. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? அவர் எனக்கு தெரிஞ்சு கடைசியா வாயை திறந்தது ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, தளபதியோட கடைசி படம், எல்லாரும் அமைச்சர்கள் உள்ளிட்டு நிர்வாகிகள் எல்லாரும் வந்து பெரிய திருவிழாவா கொண்டாடணும், இதைத்தான் பேசினாரு. பத்திரிகையாளர்கள், ஐயா காவிரி பிரச்சனையை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்களே, உங்க கருத்து என்ன அப்படின்னா தெரிச்சு ஓடுறாரு. அதான் ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்துட்டாரு, அவர் அவசரமா. ஆமாங்க, அவசரம். இது அவசரம் இல்லையா? காவிரியில தண்ணி வர வேண்டிய அவசரத்தை விடவோ அவங்க அவசரம். அவருடைய அவசரம் பெரிய அவசரமா இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க. இப்ப இதெல்லாம் ஒரு எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக, ஒரு கோமாளித்தனமாக, வடிவேல் இல்லாத குறையை வந்து இன்னைக்கு ராஜ்மோகன் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்ப இதை காவிரி பிரச்சனையிலிருந்து திசை திருப்பும் நடவடிக்கையாக இப்ப உதயநிதி பேசுனதுல ஒரு வார்த்தை கண்டிக்கத்தக்கது, அதை கண்டிங்க, நடவடிக்கைகளை என்னவோ பண்ணிட்டு போங்க. மற்றதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்களா? அவர் வந்து 2 மாசத்துல நமக்கு 42 டிஎம்சி தண்ணி வரணும், வரல, ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க கேட்கிறாருல்ல. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து சொல்லியிருக்கு 4 நாள்ல வந்து 4 டிஎம்சி திறந்து விடணும்னு, அப்பவும் திறந்து விடல. இப்ப நீங்க சொன்னது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில வந்து மழை பெஞ்சு கபினி அணை ஃபுல்லான பிறகு திறந்து விட்டுருக்காங்க. அதற்கு பேர் வந்து வடிகால். தமிழகத்தை வந்து அவங்க டேம் எல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கான வடிகாலாக பயன்படுத்துகிறார்கள். மற்றபடி இந்த வருஷம் முழுக்க அவங்க எவ்வளவு தண்ணி தந்துருக்கணுமோ அந்த தண்ணி தரல. மேலாண்மை ஆணையம் சொல்லியும் வந்து தரல. அப்ப இதை பத்தி தாவேகா பதில் சொல்லி இருக்குதா? இதுக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா? இப்ப புசி ஆனந்த் எதற்கு பொங்குறாரு? உதயநிதி பேச்சை கண்டித்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டமா. இந்த கோபம் ஏன் காவிரி பிரச்சனைக்கு ஏன் வரல? ஒன்றிய அரசின் மீது ஏன் வரல? ஒன்றிய அரசு வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து எவ்வளவு மாநில உரிமைகளை பிடுங்குகின்ற வேலையை செஞ்சிருக்கு. அதுக்கு என்னைக்காவது நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா? இல்ல பிஜேபி ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை உங்க வாயிலிருந்து வரவழைக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்ப இவர்களுடைய கோபம் எதுல இருக்கு? கடவுளை பேசிட்டாரு, காவிரி பிரச்சனையை திசை மாற்றணும்,
மூன்றாவதாக விக்டிம் கார்டு எடுக்கிறது. யாரு தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்பு பண்றவங்களே தன்னை வந்து பாதிக்கப்பட்டவங்களா காமிச்சு கொள்ளுகின்ற ஒரு உத்தி. இப்ப வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள், இன்ஸ்டாகிராம் மூலமாக என்ன பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க? இந்த மாதிரி விஜய் அண்ணாவை கேவலப்படுத்தி விட்டார் உதயநிதி, தமிழக பெண்களை அவமதித்து விட்டார், த்ரிஷாவை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு, இப்படி வந்து கண்ணு காது மூக்கு வச்சு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இதை தீவிரமா கொண்டு போவாங்க. இல்ல இப்ப த்ரிஷாவை பேசிட்டாங்கிறது அவங்கள புண்படுத்தக்கூடிய விஷயம் தானே. ஆமா, நீங்க ஏற்கனவே இப்ப த்ரிஷாவை பத்தி அவர் பேசலைங்க. அவரு பேசினதை இப்ப 9 சட்டப்பிரிவு சொல்லுவீங்க இல்லையா, அந்த 9 சட்டப்பிரிவுல கோர்ட்ல இது நிக்காது. கோர்ட்ல உதயநிதி ஆபாசமாக பேசிட்டாருன்னு நீங்க நிரூபிக்க முடியாது. நான் எங்க தண்ணி வருதோ இல்லையோ காவிரியில தண்ணி வந்து வரதை தான் சொன்னேன்னு அவர் வந்து சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இல்ல வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அப்படிலாம் நீங்க வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆனா உள்ள கூட்டத்துல இருக்கிறவங்க அதுதான் நான் சொல்ல வரேன். உதயநிதி பேசியது கண்டிக்கத்தக்கது. அவரு சீரியஸாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அதுல வந்து திமுக மேல பொய் வழக்கு போடுறாங்க, காவிரியில இருந்து தண்ணி வரல, அவர் வாயை திறக்க மாட்டேன்றாரு, இப்படி பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து த்ரிஷான்னு கத்துறாங்க. கத்தும் போது அவர் சொல்றாரு, எங்க தண்ணி வரணுமோ வரலையோ அங்க வரணும், நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கீழே இருக்கிற தொண்டர்களுடைய அந்த மலிவான தீனிக்கு ஒரு தீனி போடும் விதமாக அப்படி பேசுகின்றது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது, தப்பு. அதுவும் ஒரு அரசியல் தலைவர்கள் யாரும் இப்படி பேசுறது இல்லை இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி மேடைகள்ல பேசுவாங்க, அதுக்கு கூட கைது நடவடிக்கை இருக்காது. இப்ப இவர் வந்து அப்படி வந்து பேசியிருக்க கூடாது, உண்மையா கண்டிக்கத்தக்கது, தவிர்த்திருக்க வேண்டும். இது எல்லாம் சரி. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அதை ஒரு அறிக்கையின் மூலமாக கண்டிங்க. இவ்வளவு நீங்க பொங்க வேண்டிய அவசியம் என்ன? பொங்க வேண்டிய அவசியம் போராட்டம், கைது. அதுக்கு காரணம் நான் முதல்ல சொன்ன 3 பாயிண்ட். அப்புறம் இதன் மூலமாக விஜயை பற்றி யாரும் பேசக்கூடாது. இப்ப அப்துல் கலாமினுடைய அறிவியல் ஆலோசகர் வந்து பொன்ராஜ் ஒரு பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒரு அறியாத ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரி பேசுது, நான் விஜய்க்கு எப்படி வேணா இருப்போம் அப்படின்னு பேசுறாங்க. அதை வைத்து கொண்டு அவர் விமர்சனம் பண்றாரு. அவன் ஞாபகம் இருக்கா? உடனே அன்னைக்கு வந்து விஜய் வந்து கமிஷனர் ஆபீஸுக்கு போய் எப்படி புகார் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பெண்களை பொன்ராஜ் இழிவுபடுத்திட்டாரு, அப்படி அவர் பேசினாரு. அப்ப இவங்க என்ன சொல்ல, இது வந்து மோடியினுடைய உத்தி. இப்போ மோடி வந்து குஜராத் கலவரத்தை ஒட்டி விமர்சனம்லாம் வந்த போது என்ன சொன்னார் தெரியுமா? இது குஜராத் மக்களின் சுயமரியாதை மீது, தன்மானத்தின் மீது விடப்பட்ட ஒரு சவால். அவர்கள் குஜராத்தின் மக்களை இழிவுபடுத்துகிறார்கள், இதை குஜராத் மக்களாகிய நீங்கள் பொறுத்து கொள்ள போகிறீர்களா? அப்ப தன் மேல வந்த விமர்சனத்தை ஒட்டுமொத்த மக்கள் மீதான விமர்சனமாக ஒரு மலிவாக மாற்றுகின்ற ஒரு உத்தி. அந்த கேவலமான செயல் வந்து மோடியினுடைய பாணினா அதே பாணியை தான் விஜயும் இங்க கடைபிடிக்கிறார். இப்போ பொன்ராஜ் வந்து சொன்னது ஒண்ணு, அதை ஒட்டுமொத்த பெண்களுடைய நடவடிக்கையாக இழிவுபடுத்திட்டாருன்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அதே போலதான் நீ உதயநிதி பேச்சையும் இவர்கள் கொண்டு போவாங்க. இதற்கு கைது பண்ண வேண்டிய அளவுக்கு அவர் என்ன, அது அப்படிப்பட்ட நடவடிக்கையா இது? அப்ப 7 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை உள்ள ஒரு குற்றத்துக்கு நீ கைது பண்ணலாம், அதுக்கு கீழே உள்ளன்னு அவசியம் இல்லை, வழக்கு விசாரணையின் போக்கில் அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகுது, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, 12 மணி வரைக்கும் போருங்க, வழக்கு விசாரணையின் பிறகு அதை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க இழுத்துட்டு போறாங்க. இப்போ 2:30க்கு மீண்டும் வழக்கு விசாரணை வரப்போகுது. ஆனால் அவர் தஞ்சாவூருக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லியும் அதை மீறி அப்படி கொண்டு போக வேண்டிய அவசியம். ஆமாங்க. இப்போ வீட்டுக்கு போலீஸ் வருது, போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுது, வெளியே தொண்டர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க, தலைமை நீதிபதியை பார்த்து முறையிடுறாங்க. அவரும் இது அவசர வழக்காக விசாரிக்கிறோம்னு சொல்லி நீதிபதி இளந்திரையன்ட்ட அதை லிஸ்ட் பண்றாரு. அவர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இதை நான் வந்து 12 மணிக்கு விசாரிக்கிறேன், அது வரைக்கும் அவரை கைது செய்ய வேணாம் அப்படின்னு அரசு வழக்கறிஞர்கிட்ட சொல்றாரு. இப்போ போலீஸு, தஞ்சாவூர் போலீஸே என்ன சொல்றாங்க, அல்ல வந்த மற்ற போலீஸு, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அறிவுறுத்தலும் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து கைது செய்கிறோம். அப்போ ஒரு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலையும் மீறி இவர்கள் கைது செய்கிறாங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணி இந்த சர்வாதிகாரத்தை இவர்கள் செய்கிறார்கள்? சர்வாதிகாரம்னு சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி தாங்க. இப்போ நீங்க உதயநிதியே கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டேன், இதன் மூலம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? நாளைக்கு யூடியூப் சேனலில், மெயின் ஸ்ட்ரீம் சேனலில், சேட்டலைட் சேனலில் அல்லது இப்போ பிரிண்ட் மீடியா, சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா எதுலேயுமே விஜயை பற்றி, தாவேகா பற்றி யாரும் பேசக்கூடாது.
பேசினா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், தூக்கி உள்ள வைப்போம். இந்த மெசேஜை அவர்கள் சொல்ல விரும்புகிறாங்க. அடுத்தது இதில் திமுகவை குறிவைக்க வேண்டிய காரணம் என்னன்னா, அதிமுகவை குதிரை பேரம் செய்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அந்த கட்சியை அழிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் பண்ணுறாங்க. திமுகவை இந்த மாதிரி ஏற்கனவே மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து அன்பானந்தம் இவர்களையெல்லாம் வந்து கைது செஞ்சாங்க இல்லையா, இப்படி அவர்களை மிரட்டி ஒடுக்குவது. அடுத்தது வந்து செந்தில் பாலாஜியை எப்படியாவது ஊழல் வழக்கில் தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசாங்க டீமும் போலீஸும் ராப்பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான ரூபாயை, கோடிக்கணக்கான ரூபாயை அதுக்காக செலவழிக்கிறாங்க. இங்க உயர்நீதிமன்றம் கொடுக்கலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, வழக்கறிஞரை போடுறாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன, செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைப்பதன் மூலமாக ஊழலுக்கு நடவடிக்கை எடுத்துட்டோம், கரூர் சம்பவத்துக்கு பாருங்க அவர் தான் காரணம், மறைமுகமா அதை வந்து பிரச்சாரம் பண்ணலாம். இதுக்கு அவரு அடுத்து வந்து உதயநிதியே ஆனால் என்ன, நாங்க நினைச்சா உள்ள தூக்கி வைக்க முடியும். அப்ப இதன் மூலமாக இவர்கள் ஆட்சியில் இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க அதை பத்தி பேசுறது இல்லை. இப்ப காவிரி பிரச்சனைய திசை திருப்பிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு அதை பத்தி கேள்வி இல்லை. நாளைக்கு பட்ஜெட்ல இதெல்லாம் வரப்போகுதா அதை பத்தி எதுவும் நமக்கு தெரியாது. அல்லது மின்சாரம் 200 யூனிட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே, ஆனா எல்லா வீட்லயும் மக்கள் என்ன புலம்புறாங்க, இது வரைக்கும் நான் கட்டிருந்ததை விட 4-5 மடங்கு அதிகமாயிருக்கு மின் கட்டணம். இன்னொரு பக்கம் கரண்டும் இல்ல. ஆமா, கரண்டும் இல்ல, இன்னொரு பக்கம் மின் கட்டணமும் அதிகமா இருக்கு. இத புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுவதை எல்லாம் விட்டு விட்டு இவர்கள் விக்டிம் கார்டு யூஸ் பண்றாங்க. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை. இப்ப ஊழல் வந்து சாதாரண மக்களுடைய இப்ப மின்சாரம் மின்வெட்டுக்கு காரணம் வந்து ஊழலா, இல்ல வந்து மின்கட்டணம் அதிகமாக நீங்க போட்டதுக்கு காரணம் வந்து ஊழலா, காவிரியில வந்து தண்ணி வரலன்றதுக்கு ஊழலா? அதுக்கு கூட நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, சிவகுமார் குடும்பமும் ஸ்டாலின் குடும்பமும் நெருக்கமானவர்கள், அதனால திமுக சொல்லிதான் சிவகுமார் தண்ணி விட மாட்டேன்றாரு, இப்படி சொல்றாரு. அப்ப இதை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா பிரச்சனை பண்ணிட்டு என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஏன் காவிரியில தண்ணி வரல, அதுக்கு காரணம் திமுக சொல்லிதான் வரல. அந்த போட்டோவை போட்டுருவாங்க, சிவகுமாரும் ஸ்டாலினும் பக்கத்துல நிக்கிறாங்க கை கொடுக்குற மாதிரி. அந்த போட்டோ போட்டோ முடிஞ்சு போச்சு. சரி, இப்படிப்பட்ட உறவு இருக்கிற சிவகுமாரை எதுக்கு விஜய் சார் பார்க்க போறாரு? இங்க தனி பிளைட் பிடிச்சு 13 பேர் கொண்ட குழுவோட போய் பார்த்து அவர் கூட விதான் சௌதால பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வந்து தயார் பண்ணப்பட்ட கூட்டத்துல பேசிட்டு, அப்புறம் மேகதாது எங்க கட்ட போறாங்கன்னு ஹெலிகாப்டர்ல எல்லாம் போய் பாக்குறதுக்கான ஒரு இன்ப சுற்றுலா எல்லாம் பிளான் பண்ணிருந்தீங்களே, எதுக்காக நீங்க சிவகுமாரை நீங்க வந்து பார்க்க போறீங்க? திமுகவோட ஸ்டாலினோட உறவு இருக்கக்கூடிய சிவகுமாரை நீங்க வந்து தவிர்த்திருக்கணும்ல, எதுக்கு பார்க்க போறீங்க? அப்ப காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, 2018 தீர்ப்பு இருக்கு. அடுத்தது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து சொல்லிருச்சு. அப்ப அரசியல் சட்டப்படி தண்ணீர் விடணும் என்பதற்காக ஒன்றிய அரசை வற்புறுத்தணுமா? இப்ப திமுகவை அடித்து மிரட்டுவது, அதிமுகவை விலைக்கு வாங்கி அளிப்பது, பிஜேபியோட சுமூகமான உறவு, காங்கிரஸை எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது காவிரி பிரச்சனைக்கா, இதுதான் விஜயோட அரசியல். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தேர்தல் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் ஒன்று சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? முதல்ல விஜய் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாரு. எல்லா தலைவர்களும் கண்டிச்சாங்க. அப்ப அவரும் மன்னிப்பு கேட்டுட்டார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இது உதயநிதி பேசினதை விட பல மடங்கு தண்டனை நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றம் உங்க பார்வைப்படி, அதாவது தாவேகா விஜய் பார்வைப்படி. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஏதோ ஒரு மகளிர் அணி நிர்வாகியை வைத்துக்கொண்டு பாளையங்கோட்டையில் ஒரு கேஸ் போடுங்க. கேஸ் போட்டுட்டு நயினார் நாகேந்திரனை நீங்கள் கைது செய்வதற்கு தயாரா? கைது செய்ய மாட்டீங்க. ஏன்? அவரு பிஜேபியுடைய மாநில தலைவர், அவங்களை கண்டிக்க கூட மாட்டாங்க. ஆமா, பிஜேபியுடைய வேற கட்சிக்காரங்க தான் கண்டிச்சாங்க, அவங்க கண்டிக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபி மாநில தலைவரே அவர்கள் கைது செய்ய மாட்டாங்க. பிஜேபினா பயம், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற முறையில் இருக்கிறாங்க. இப்போ உதயநிதி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய எல்லா தகுதி, அந்தஸ்து, பாதுகாப்பு எல்லாமே, புரோட்டோகால் எல்லாமே அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க கைது செய்யற வரைக்கும் போறீங்க அப்படின்னு சொன்னா, இது கண்டிப்பாக விஜய் என்ற கடவுளின் சர்வாதிகார ஆட்சி இருக்குது. அங்க அவருடைய பக்தர்கள் மட்டும்தான் அங்க குடியுரிமை பெற்றவர்கள், குடிமக்களா இருப்பாங்க, மற்றவர்கள்லாம் குடிமக்கள் இல்லை. இப்படிதான் டீல் பண்ணல. இப்ப கனிமொழி ஒரு விமர்சனம் சொல்றாங்களா, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது, அங்க வந்து எதிர்கட்சி தலைவரை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த கைது நடந்திருக்குதுன்ற மாதிரி. ஆமாங்க, அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஏதாவது ஒரு தாவேக அமைச்சரோ ஒரு தீர்மானத்தை வரவழைத்து
ஒட்டுமொத்த தமிழக பெண்களை இழிவுபடுத்திய உதயநிதியை கண்டித்து ஒரு தீர்மானத்தை வச்சு அதை வந்து எல்லாரும் பேசுங்கன்னு பேசிட்டு அடுத்து விஜய் பேசலாம்ல. விஜய்க்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதில் வீர உரை ஆற்றி இதெல்லாம் பண்ணலாம்ல. இப்போ நான் என்ன கேட்க வரேன், விஜய் ஆபாசமா இது வரைக்கும் பேசலையா? டேஷ் போட்டு எத்தனை இடங்கள்ல பேசியிருக்கிறாரு? கொத்து புரோட்டா பேசியிருக்காரையா? அப்புறம் வந்து கவர்ச்சினால ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, நான் என்ன அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? இப்ப இந்த டேஷ் போட்டு பேசக்கூடிய அந்த டேஷ்ல என்ன வேணா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப இது ஆபாசமா இல்லையா? அடுத்தது சட்டசபையில இந்த சைகை பண்றாரு. இந்த சைகை எனக்கு என்ன புரியுதுன்னா, கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி புரியுது. இதெல்லாம் நான் போய் போலீஸ்ல புகார் கொடுத்து விஜய் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா சொல்லுங்க? அப்ப இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கொலை மிரட்டல். அப்ப கடவுள் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சைகை காமிக்கலாம், என்ன வேணா பஞ்சு டயலாக் பேசலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் யாரும் இங்கே வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. மாறாக எதிர்கட்சியினர், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இதில் யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை வந்து இவர்கள் என்ன சொல்றது, எந்த விதமான ஒரு துளி விமர்சனமும் இல்லாத ஒரு கருவறையில் பொற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கடவுள் சக்தியை போல அவர்கள் உருவைத்து கொண்டு செய்யறாங்க. இல்ல இப்ப நீங்க அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் வந்து விமர்சனங்கள், ஒரு சினிமா நடிகர் புகழின் உச்சத்தில் இருப்பவர், அவரை சுத்தி ஜால்ரா போடுறவங்க தான் இருப்பாங்க, விமர்சனம் பண்றவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பழக்கத்துல அவரால் இதை எதிர்கொள்ள முடியலங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வந்திருக்க கூடாது. அரசியல் என்றாலே விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தான் அரசியல். நீங்கள் காவிரி பிரச்சனையிலேருந்து ஒன்றிய அரசு வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் அல்லது வந்து கல்வி நிதி, ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள்லாம் வந்து போராடலை, வேலை செய்யலை, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை, பிஜேபியோட கள்ள உறவு வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இந்த பிரச்சனையை இது மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க, திசை திருப்பி அதான் திசை திருப்புறாங்க, விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க. விஜயனுடைய புனிதத்துக்கு எந்த விதமான தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவருடைய இப்ப எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் விஜய் படம் போட்டு வெற்றி தமிழன் போட்டு விளம்பரம் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம தேர்தல் சமயத்துல தான் பார்த்துருக்குறோம். இப்போ ஆட்சிக்கு உட்கார்ந்து ஒரு 70-80 நாட்கள்லேயே விளம்பரம் எங்க பார்த்தாலும் விஜய் மயம். விஜய் போட்டோ இல்லாத இடங்களே கிடையாது. அந்த விஜய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த முகத்தை போட்டு தான் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் அவங்களுடைய நாளை வந்து கழிக்கணும். அப்படி இருக்கும்போது இவர்கள் வேற எதுக்கும் பொங்காம இதற்கு பொங்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மாநிலத்தின் முக்கியமான உயிராதார பிரச்சனை எதுக்குமே வெளியே வராத அமைச்சர்கள் ஆமா இதுக்கு வெளியே வர்றாங்க. என்ன காரணம்? இப்ப நம்மளும் இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நம்ம காவிரி பிரச்சனை பத்தி பேசலாம், இல்ல பிரசாந்த் கிஷோர் எப்படி ஜெயிச்சு மோடிக்கு வந்து ஒரு ஆப்பை துவங்கி வைத்திருக்கிறாருன்னு அதை பத்தி பேசலாம். எவ்வளவோ இருக்க. இப்ப ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது நல்ல கருத்து தான் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதை எடுத்திருக்கிறாரு. இப்படி 1008 விஷயம் இருக்கு. காஷ்மீர்ல மட்டும் 6000 பேர் மேல வந்து பெல்லட் கன் வந்து விட்டுருக்குறாங்க, அது ஒரு செய்தி இருக்கு. இப்படி வந்து நான் ஆக்கப்பூர்வமாக நிறைய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டு இவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை, இவர்களுடைய அஜெண்டா விஜய் மேல விமர்சனம், இதுவே வந்து இப்ப விமர்சனம் யாரும் வைக்கக்கூடாது. இதே ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த 5 வருஷம் ஆட்சி இப்படிதான் நடக்க போகுது. ஓகே, இப்போ அவர் மேல போட்டிருக்கிற அந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, சில விவரங்கள் சொல்றாங்க வந்து அதுல வந்து அவங்க பிஎன்எஸ் பிரிவு 196 மதம், சாதி, மொழி, இனம், பகுதி போன்ற அடிப்படையில் இரு குழுக்களுக்கிடையே பகைமையை அல்லது வெறுப்பை தூண்டுதல் அப்படின்றது சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் அது மாதிரி ஆத்திரமூட்டும்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பொது அமைதியை குலைக்கும் வகையில் வேண்டுமென்றே அவமதித்தல் அல்லது இழிவுபடுத்துதல், இது ஒன்று இருக்குது. பிஎன்எஸ் பிரிவு 352. பிஎன்எஸ் பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் வகையில் சொல், செய்கை அல்லது செயல் செய்தல். அடுத்தது வந்து பிஎன்எஸ் 296 பி பொது இடத்தில் ஆபாசமான வார்த்தைகள் பேசுதல் அல்லது உச்சரித்தல். பிஎன்எஸ் பிரிவு 61 குற்ற சதி, குற்றத்தை செய்ய இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் சேர்ந்து சதி திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. பிஎன்எஸ் பிரிவு 351 2 குற்றவியல் மிரட்டல், அச்சுறுத்தி பயமுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் தொல்லை தடுப்பு சட்டம், பெண்களுக்கு தொல்லை அல்லது துன்புறுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67 மின்னணு வழியாக ஆபாசமா உள்ளடக்கத்தை வெளியிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உதயநிதி செஞ்சிருக்காரு. இன்னும் அதான் இப்ப இவ்வளவு கேஸ் போட்டு உதயநிதி மேல வந்து போட்டிருக்காங்களே, இதுல ஏதாவது உண்மை இருக்கா? இதுல ஒண்ணு கூட உண்மை இல்லை.
சரி, எதுவும் இது நீதிமன்றத்துல நிக்க போறதில்ல, எதையும் இவர்கள் நிரூபிக்க போறதும் இல்லை. அபத்தமா இருக்கு இந்த சட்டப்பிரிவு எல்லாம் போட்டுக்கிறதுக்குள்ள. எந்த சமூகத்துக்கு இடையில இப்ப மோதல் வந்துருச்சு? சரி. இப்ப அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுக்கு இடையில இப்ப மோதல் ஏதோ மூட்டி விட்டாங்களா? என்ன வந்திருக்குது? அப்புறம் எந்த பெண்ணை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அப்ப இது எதுவுமே நீதிமன்றத்துல நிக்காது. அவர் கரெக்டா பேசியிருக்கிறது, எங்க தண்ணி வரலையோ அங்க தண்ணி வரணும், நான் காவிரியை சொன்னேன், இது அவரு சொல்ல போறாரு. நம்ம தார்மீக ரீதியாக அவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது, நீங்க ஒரு தலைவரா இருக்கிறீங்க, அவ்வளவு. அதுக்கு மேல இதுல வந்து ஒண்ணும் இல்லை. ஆனா இவங்க இந்த கடவுள் விஜயோட டீம், லீகல் டீம் வந்து இவ்வளவு வழக்க பிரிவுகளை எல்லாம் வந்து உட்கார்ந்து ஆலோசித்து இப்ப நீதிபதி இளந்திரையன் கொடுத்த அறிவுறுத்தலையும் மீறி அவசர அவசரமா கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு போறது அப்படின்னா, நாங்க வந்து நினைச்சா செய்வோம். அது ஸ்டாலினா இருந்தானே, உதயநிதியா இருந்தானே, எல்லாருக்கும் வந்து ஒரே பதில் தான். எங்களை யாரும் பேச முடியாது. இப்ப மோடி மேல வட இந்தியாவில் விமர்சனம் பண்ணிட்டு அங்க யாராவது நடமாட முடியுமா? தூக்கி உள்ள வைக்கிறாங்கல்ல. ராகுல் காந்திக்கே தானே. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு? இந்த குற்றம் செய்வர்களெல்லாம் மோடி என்ற பெயர் வர்ற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொன்னார். அவரு லலித் மோடி, நீரவ் மோடி, நரேந்திர மோடி, இதை வந்து இதுதான் அவர் சொன்ன வர்ற மீனிங். இப்போ குஜராத்தில் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க, இவர் மோடி என்ற சமூகத்தினரை அவமதித்து விட்டார், உடனே அதுக்கு கைது பண்ணலாம் அப்படின்னு போட்டாங்களா இல்லையா? குஜராத் ஹைகோர்ட் வரைக்கும் அந்த தீர்ப்பு கொடுக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் போய் தான் அவருக்கு வந்து நிவாரணம் கிடைக்குது. அதே போல மோடி போல தமிழ்நாட்டினுடைய மோடியாக விஜய் இருக்கிறார், இந்தியாவினுடைய விஜயாக மோடி இருக்கிறார். அப்படிதான் வந்து இதை சொல்ல முடியும். இது எந்த பிரிவுகளும் இதுல வந்து நிக்காது. இப்போ உண்மையிலேயே விஜயும் தாவேகாவும் தமிழ் பெண்களுக்காக அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக பொங்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும்ல. அந்த பெண் நிர்வாகி ஓப்பனா மீடியா முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல, 2 பேர் மயக்க மருந்து கொடுத்து 2 தாவேகா நிர்வாகிகள் கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க, அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணாருன்னு சரவணன் சொன்னதான் கூட்டு போறாங்க. செஞ்சாங்க. அப்ப இது அவர்களை கைது செய்தார்களா? நீங்க சொல்ற 9 பிரிவு இல்ல, அதுக்கும் மேல இன்னொரு 15 பிரிவுகள் போட்டு கைது பண்ணலாம்ல. அதை ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? டயர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. செய்யல. அடுத்ததாக இவர் இந்த சோளிங்கர்ல ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி ஆபாச படங்களை வைத்துக்கொண்டு எப்படி மிரட்டுகிறார், அவரை கைது பண்ணிருக்கீங்களா? கைது பண்ணல. அவங்க யூடியூப் சேனல் வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்க, கைது பண்ணல. அப்போ உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்னாலேயே பெண்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கும்போது, சொந்த கட்சி பெண்களுக்கு, ஆமா, சொந்த கட்சி பெண்களுக்கு ஆபத்து இருக்கும்போது அதை எதுவும் நீங்க வந்து கைது பண்ணல. அப்புறம் சேலம் மணிகண்டன், அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அவரு தாவேகாவனுடைய நிர்வாகி. அப்போ உங்க பெண்கள் மீதான மாண்பை வந்து நீங்க காப்பாத்தணும்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல. இதற்கு முன்னாடி இப்ப ஞானசேகரன் வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்னு ஸ்டாலினே ஒத்துக்கிட்டாரு. ஒரு கால் அவர் திமுகவினுடைய உறுப்பினராகவே இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு தள்ளி ஆயுள் தண்டனை கொடுத்து முடிஞ்சு போச்சு அந்த வழக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து சோளிங்கர் வரைக்கும் உங்களுடைய நீங்க என்ன பண்ணீங்க? எம்எல்ஏ உங்க கட்சி எதுவும் பண்ணல. அப்ப தன்னுடைய கட்சிக்கார என்ன வேணா செய்யலாம், அதை இவர்கள் கண்டுக்க மாட்டாங்க. அதை உதயநிதி தஞ்சாவூர்ல பட்டியல் போடுறாரு, யார் யாரு எந்த அமைச்சருடைய யோக்கியதை என்ன. அதுல வந்து பேராசிட்டமால் உடைச்ச அமைச்சர்ல இருந்து உருட்டுக்கட்டை அமைச்சிருக்கிற யாரு, நம்ம மரிய வில்சன், அது வீடியோவே இருக்கு இல்லையா? இப்ப அதை பேசுறதுனால நீங்க எங்களை கைது பண்ணிடுவீங்களா? அது உலகத்துக்கே தெரிஞ்சது. உருட்டுக்கட்டையை போட்டு பேசுறாரு, மிரட்டுறாரு. இவர் தான் நிதியமைச்சர், நாளைக்கு பட்ஜெட்டு தாக்கல் பண்ண போறாரு. அப்ப இவர்களுடைய லீலைகள், இவர்களுடைய வன்முறைகளை எல்லாம் உதயநிதி அந்த தஞ்சாவூர் நேற்று ஆர்ப்பாட்டத்துல பட்டியலிட்டு பேசுகிறார். ஒருவேளை வந்து அவங்களுக்கு அது கூட காண்டா இருந்திருக்கலாம். இது வந்து எங்க எதுல வந்து காரணம் முகாந்திரம் எதுல மாட்டுவாருன்னு சொல்லி லென்ஸ் வச்சு பார்த்து இதை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவல் கோபம் அதுலதான் வரணும். அதுல உங்களை எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டிருக்காரு. அதுல நீங்க கேஸ் போட முடியாது, ஏன்னா மறுக்க முடியாது. மரிய வில்சன் குண்டாந்தாடியை தூக்கி கொண்டு ஒரு வீட்டைக்குள்ள தாக்குவதற்கு வரவில்லை, இது அவதூறு, பொய்ன்னு உங்களால சொல்ல முடியாது. பாண்டிச்சேரியில வழக்கே இருக்குது. அல்லது வந்து இவர் மாத்திரையை வந்து இவர் நறுக்குனாருன்னு அவர் விளக்கமே கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாமே அந்த விளக்கம் வந்து பொய்ன்ற வரைக்கும் இன்னைக்கு பொதுவெளியில அம்பலமாயிருச்சு. இப்படி உங்களுடைய
அந்த உங்களுடைய லீலைகள், உங்களுடைய அத்துமீறல்கள், உங்களுடைய நிர்வாகியினுடைய இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இது எல்லாம் வந்து அம்பலத்துக்கு வந்திருக்கு. அப்போ அதை பற்றிலாம் எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் உதயநிதியே நாங்கள் தூக்கி உள்ளே வச்சிட்டோம். நீங்கள் சொன்னது போல் நாளைக்கு வந்து பட்ஜெட்டு கூட்டத்தொடர் வருது. அப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் விஜய் வந்து ஒரு ஆவேச உரை ஆற்றுவதற்காக இதை பண்ணிட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கு பதிலாக இதை பற்றி இதை பற்றி குரல் கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ இன்னைக்கு உதயநிதி கைதை எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி உள்ளிட்டு எல்லாரும், அன்புமணியிலிருந்து எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியினரில் அப்படி கொண்டு போகிறாரு. அப்போ இந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியை, இந்த அவலத்தை நாம் இப்படித்தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்கப்பூர்வமாக இங்கே எதுவும் நடக்காது, அடக்குமுறை மட்டும்தான் இருக்கும். இங்கே அடக்குமுறை, டெல்லிக்கு கூஜா, இதுதான் இவர்களுடைய தாரக மந்திரம். இது தொடரும். ஓகே, மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்கிறீங்க. மக்கள் தான் அதை குறித்து பரிசீலிக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பேசி மிக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.